தமிழகத்தில் வந்து போதை கலாச்சாரம் அதிகரிச்சிருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி திருமதி பிரேமலதா சொல்லிட்டு வந்தாங்க. இன்னைக்கு அவங்களே திமுக கூட்டணியில இணைஞ்சிருக்காங்க. நீங்களே சொல்லிட்டீங்க அதுக்கு பதில். அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு மூழ்கிற கப்பல்ல அவர்கள் சென்றிருக்கிறார்கள். கேப்டனை கொண்டு மூழ்கிற கப்பல்ல கேப்டனா அவங்க தொண்டர்களை உட்கார வைத்திருக்கிறார்கள் என்பது எனக்கு மனவேதனை. ஏன்னா மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் எந்த அளவிற்கு ஒரு அரசியல்ல ஒரு நேர்மை, ஒரு நாணயம், பெண்களுக்கு பாதுகாப்பு, தன் ரசிகர்களுக்கு பாதுகாப்பு, மக்களுக்கு பாதுகாப்பு, இதையெல்லாம் பேசிக் கொண்டிருந்த அவர் இன்று அவரோட கட்சி ஒரு இத மாதிரி ஒரு முடிவை எடுத்திருப்பது உண்மையிலே வருத்தத்திற்குரியது. ஆனா ஒன்றே ஒன்று, இதுல அவர்கள் தொண்டர்களின் விருப்பம்னு சொல்றாங்க. எனக்கு அது தொண்டர்கள் அப்படி விரும்பினாங்களான்னு எனக்கு தெரியாது. நிச்சயமாக தமிழக அரசியலில் ஒரு மூழ்கும் கப்பலை கேப்டன் கேப்டன் என்று தலை நிமிர்ந்து சொல்லிக் கொண்டிருந்த ஒரு கேப்டனின் கட்சி மூழ்கிற கப்பல்ல கேப்டனா போனா எப்படி இருக்குமோ அப்படித்தான் இன்று சூழ்நிலை. இதுல தமிழக முதலமைச்சர் இது வந்து மிகப்பெரிய ஒரு சவால், ப்ளோ டு தி அமித்ஷா என்டிஏ அப்படின்லாம் சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி மிக 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 வலிமையாக இருக்கிறது. நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம். அதனால பிரேமலதா அவர்களுக்கு எனது அனுதாபங்கள், அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். மாநில உரிமைக்காக தமிழக அரசு தொடர்ந்து போராட வேண்டிய நிலையில இருக்கு அப்படின்ற மாதிரி சிஎம் வந்து அசம்பிளில பேசுறாங்க. இல்ல நான் கேட்கிறேன், நான் ஏற்கனவே ஒரு ட்வீட் போட்டு இருந்தேன். என்னன்னா, நீங்க வந்து 27 மாவட்டங்கள்ல ஊராட்சிக்கு அவங்க இன்னும் எலெக்ஷனே நடத்தல, ஒரு வருஷம் ஆச்சு. 25/1/25 கால அவகாசம் முடிந்து விட்டது. ஆக இன்னைக்கு அதிகார பகிர்வு அப்படின்னா மாநில அரசு, அதுக்கப்புறம் கிராமங்கள், அதுக்கப்புறம் கிராமங்கள்ல இருந்து மாநிலம், மாநிலங்கள்ல இருந்து கிராமங்கள். ஆக கிராமங்கள்ல இருந்து இந்த அதிகார பகிர்வை வந்து எப்படி அவங்க கொடுக்காம மாநில அதிகாரத்தை பற்றி பேசுகிறார்கள். இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ் கூட இருந்து கொண்டு அவர்கள் இதை பற்றி பேசுகிறார்கள் என்பதுதான் எனது கருத்து. மனித உரிமையின் கழுத்தை நெரித்தவர்கள், ஜனநாயக உரிமையின் கழுத்தை நெரித்தவர்கள் இன்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது எனது வருத்தம். அது மட்டும் இல்ல, நான் ஒரு படிச்சேன், மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஏன் பெயர் மாற்றினார் என்றால், காங்கிரஸை சார்ந்த இந்திரா காந்தி அவர்கள் மாநில கட்சிகள் எல்லாம் தடுக்கணும், ஒழிக்கணும்னு நினைச்சாங்க. அதுக்காக தான் அவர் அப்படி பெயரே மாத்தினாங்க அப்படின்னு சரித்திரத்துல நான் படிச்சேன். ஆக மாநில கட்சிகளே இருக்கக்கூடாது என்று சொன்ன ஒரு காங்கிரஸோட கூட்டணி வைத்துக் கொண்டு மாநில சுயாட்சி அன்று சொன்னாங்க, அடைந்தால் தனிநாடு, இல்லை என்றால் சுடுகாடு அப்படின்னு, திராவிட நாடு இல்லை என்றால் சுடுகாடுன்னு சொன்னவங்க சட்டம் பாயுடன் உடனே அமுங்கிட்டாங்க. ஆனா இன்று மறுபடியும் மாநில சுயாட்சியை எடுத்திருக்கிறார்கள் தோல்வி பயத்தினால. நான் கேட்கிறேன், மத்தியில் ஆட்சியில் இருந்தீங்கல்ல, அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி சொன்னீங்க? மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பொழுது ஏன் நீங்க இதை பத்தி சிந்திக்கல? அதான் எனது கருத்து. அதெல்லாம் பொதுமக்கள் தான் அரசியல்ல பதில் சொல்லிடு, நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு மனதார மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்களோட எண்ணத்திற்கு எதிரானது நான் நினைக்கிறேன். நான் சகோதரி பிரேமலதா அவர்களை ஒன்றும் சொல்லல, நான் ஒரு அரசியல்வாதி என்ற முறையில நான் அப்படி நினைக்கிறேன். இல்ல, முருகனே உங்ககிட்ட சொல்லியிருந்தாரு ஏற்கனவே பேச்சுவார்த்தையில் இருக்கும்போது. முருகன் வந்து நாங்க அப்படி யார்ட்டையும் பேச்சுவார்த்தை இல்ல, மாநில தலைவருமே மறுத்து இருந்தாங்களே. அதனால அதுதான் எனக்கும் தெரியும். அதனால இன்னைக்கு நாங்க பலமா தான் இருக்கிறோம். அதனால ஏதோ இது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மிகப்பெரிய அடின்னு முதலமைச்சர் சொல்றதா எனக்கு ஒண்ணுமே புரியல. அவர்களுக்கு தான் அது பிரச்சனை, நமக்கு ஒன்றுமில்லை.
எங்களுக்கு வெற்றி வாய்ப்பும் பிரமாதமா இருக்கு. அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. தமிழக அரசு 5000 ரூபாய் அறிவிச்சிருக்கு வந்து இந்த தேர்தல் ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்தும்? அதாவது பெண்களுக்கு எது கொடுத்தாலும் நான் எனக்கு மகிழ்ச்சிங்க. எனக்கு பெண்களுக்கு எது கொடுத்தாலும் மகிழ்ச்சி. ஆனா அத ஒரே நேரத்தில் அவங்களுக்கு கொடுத்து அவர்களை வந்து 28 மாதங்கள் அவங்களுக்கு கொடுக்கலன்றத நீங்க முதல்ல சிந்திக்கணும். போன வருடம் இந்த பகுதியை சார்ந்த அண்ணன் துரைமுருகன்ட்டே கேட்டாங்க, நீங்க பொங்கலுக்கு நீங்க வந்து எடுக்கலையா கொடுக்கலையா அப்படின்னு கேட்கும்போது இப்ப கொடுத்தா மறந்துருவாங்க, அடுத்த வருஷம் கொடுத்துக்கலாம்னு சொன்னாங்க. அப்ப எல்லாமே பெண்கள் நலனுக்காக அல்ல, ஓட்டுக்காக என்பது தெரிகிறது. வரட்டுமே, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா பாதுகாப்பா இருக்கணும், எந்த உயிரும் போகக்கூடாது அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். தமிழக வெற்றி கழக சகோதரர்கள்ட்ட நான் கேட்டுக்கிறேன். இப்ப நாங்கெல்லாம் இந்த பாக்ஸ்ல இவ்வளவு பேர் தான் இருக்கணும், அங்க தண்ணி இருக்கா, வாலண்டியர்ஸ் போட்டு அவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா கூட்டங்கள் நடத்துவோம். நான் பாக்குறேன் அங்க உட்கார சேர் இல்ல, தண்ணி வைக்கிற மாதிரி தெரியல, எனக்கு வாலண்டியர்ஸ் அங்க இருக்கிற மாதிரி தெரியல. ரசிகர் தம்பிங்களே, நீங்க கொஞ்சம் வாலண்டியர்ஸா மாறி வர்றவங்களுக்கு எல்லாம் சரியா தண்ணி கிடைக்குதா, சரியா காற்று கிடைக்குதா, அவர்களுக்கு எல்லாம் எந்த அபாயமும் ஏற்படுத்தாம இருக்கணும்னு தயவு செய்து கூட்டத்தை நடத்துங்க. அரசியல் கட்சி கூட்டம் எங்க வேணாலும் எப்ப வேணாலும் நடத்தலாம். விஜய் வந்து வேலூருக்கு போட்டும் வெளியூருக்கு போட்டும் எங்க வேணாலும் போட்டோம். ஆனா எந்த ஊர்லயும் எந்த உயிருக்கும் பாதுகாப்பு இருக்கணும், எந்த உயிரும் பாதிப்படையக்கூடாதுன்றது எனது அடிமனது வருத்தமா இருக்கு. அதனால இப்ப எங்க கட்சியில இருந்து போனவங்களே ரொம்ப இதா பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் கட்சி கூட்டம் எப்படி நடக்கணும். எங்களுக்கும் கூட்டம் வருது. ஆனா நாங்க அதை வரைமுறைப்படுத்தி இந்த கட்டத்துக்குள்ள இவ்வளவு பேர் இருக்கணும், அங்க தண்ணி இருக்கணும், அவங்களுக்குள்ள வசதிகள் இருக்கணும். எப்பவுமே எங்களோட கூட்டத்துல பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் இருக்கும். மரியாதைக்குரிய அமித்ஷா திருச்சிக்கு வரும்பொழுது அங்க ஒருத்தவங்க மயங்கி விழுந்தாங்க. நாங்க போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு நாங்க ஆம்புலன்ஸ் வச்சிருந்தனால உடனே அவங்களை ஆஸ்பத்திரிக்கு அனுப்ப முடிஞ்சது. அதனால தம்பி விஜய் அவங்க வேலூருக்கு போட்டோம் என்ன வேணாலும் போட்டோம். ஆனா நிச்சயமாக அவர்கள் உயிர் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். வேலூருக்கு வரார் 11ஆம் தேதி நிச்சயமா வேலூருக்கு மரியாதைக்குரிய பிரதமர் வருகிறார். அது மிகப்பெரிய ஒரு நன்மையை நமக்கு ஏற்படுத்தும். ஏனென்றால் வேலூர் மக்களுக்கு என்னென்ன தேவையோ மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இன்னைக்கு கூட முதலமைச்சர் அவர்கள் சிறுபான்மையினரை பற்றி சொல்லியிருக்கிறார். 15 பாயிண்ட் சிறுபான்மையினர் நல திட்டம் என்று மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வச்சிருக்கிறார். முத்ரா வங்கியில மட்டுமே 11% சிறுபான்மையினர் பலன் பெற்றிருக்கிறார்கள். அதனால பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி என்ற ஒரு பெயரை அவர்கள் சொல்லுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. சிறுபான்மை சகோதரர்களும் எங்களோடு தான் இருக்கிறாங்க. வேலூருக்கு வருவது மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு மிகப்பெரிய வரவேற்பை தரும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக ஆட்சி அமைக்கும் பொதுமக்களின் ஆதரவு நமக்கு அதிகமா இருக்கு. டெப்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் வேற என்னப்பா சொல்லுவாரு? அவர் அதை தான் சொல்லுவாரு. உதயநிதி அதை சொல்றதுக்கு தானே அவரை உட்கார வச்சிருக்கு. அவர் என்ன உழைச்சாரா, என்ன பண்ணாரு, இதை பேசுறதுக்கு தான் அவரை உட்கார வச்சிருக்காங்க. ஆனா அவர் டெப்டி சிஎம் அப்படியே முடிவு வந்துட வேண்டியதுதான். நான் அழுத்தமா சொல்றேன், தமிழக மக்கள் மிக மிக பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். 1000 ரூபாய் கொடுத்துட்டு 3000 ரூபாய் கரண்ட் பில்லு, பால் விலை ஏறியாச்சு, பதிவு விலை ஏறியாச்சு, பத்திர விலை ஏறியாச்சு, எல்லா விலையும் ஏறியாச்சு. இன்னைக்கு கடன் மட்டுமே 10,60,000 கோடி கடன். ஒருத்தர் தலைமையில 1,50,000 கடன். இதே டிஆர்பி ராஜா அதிமுக ஆட்சியில மரியாதைக்குரிய பன்னீர்செல்வம் அவர்கள் பட்ஜெட்டை தாக்கல் செஞ்ச உடனேயே 56,000 பேரை ஒருத்தங்க மேல கடன் கொடுக்க வச்சுட்டாங்கன்னு சொல்லி அப்ப சொன்னீங்க. இன்னைக்கு டிஆர்பி ராஜா என்ன சொல்றாரு? ஆக கடனை வாங்கி மக்களுக்கு திட்டங்கள் கொடுக்கிறது நல்ல நிர்வாகம் கிடையாது. மக்களுக்கு நல்ல திட்டங்கள் கொடுக்கணும், அதே நேரத்தில் நிதி நிர்வாகம் மேம்படுத்தப்பட வேண்டும் என்பது எனது கருத்து. நான் இப்ப நிறைய பேசிட்டேன் தம்பி. நாங்க பேச வேண்டிய இடத்துல பேசணும். சீட்டு எத்தனை மைக்கு முன்னால பேசக்கூடாது. கூட்டணி தலைவர்கள்ட்ட தான் பேசணும். புது புது கட்சிகள் வரட்டும், பார்க்கலாம். ஐயா நான் இப்ப சொல்லிட்டேன், அதுக்கு எத்தனை வாட்டி சொல்றது? அதான் அததான் நான் சொன்னேன். ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் ஒரு கட்சி வந்துருச்சு, அதனால தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இது மிகப்பெரிய
இழப்பு எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா காங்கிரஸ் ஒழுங்கா அவங்க உள்ள வருவாங்களா, அவங்க சூரியன்ட்ட போறாங்களா, விசின்ட்ட போறாங்களான்னு என்ன சந்தேகமா இருக்கு. அவங்கள பத்தி நாங்க பேசலப்பா. நாங்க பலமா இருக்கோம், அவ்வளவுதான். திமுக கூட்டணியில யார் சேர்றா யார் வளர்கிறான்னு எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. நாங்க வெற்றி பெற போகிறோம்.